ஆதி, எத்தனை நாளைக்கிட்ட இப்படி தூங்காமலே இருப்ப? இப்படி தூங்காமலே இருந்தா ஹெல்த் என்ன ஆகுறது? நான் சொல்றத கேளு. இந்த தூக்க மாத்திரையை சாப்பிடு. இதை சாப்பிட்டு நல்லா தூங்கு, எல்லாம் சரியாகும். இந்தா சாப்பிடு. சாப்பிடுறா. ஏய் டேய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க நீ. இங்க பாரு, எதுக்குடா நீ மாத்திரையை தட்டி விட்ட? நான் சொல்றத நீ கேட்க கூடாதுன்னு முடிவுல இருக்கியா? சொல்லு. சரி, சாப்பிடுறேன். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா இது? டேய், இப்படியே விட்டா சரி வராது. டாக்டர் ஜேம்ஸ், டாக்டர், ஆதி ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கான். நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். நீ கொஞ்சம் நேர்ல வர முடியுமா ப்ளீஸ்? சீக்கிரம் வாங்க. ஆதி, டேய். ஆதி, இங்க பாருடா. இவன் படுற கஷ்டத்தை பார்க்க முடியல சார். Okay. Please help him out. Let me check. We have discussed it before. If it's deteriorating further, as a last resort, we could try electroconclusive therapy, as Dr. Agarwal mentioned. Instead, if we allow him to be like this, we'll make things difficult in rescuing his life. Hope you are aware of that. எப்படியாச்சும் பழைய நிலைமை கொண்டு வரணும் டாக்டர். Okay. I said, don't worry. Adi, Dr. Agarwal will take care of you. I'm sure you're going to be fine. Hi, Mr. Adi. I am looking at your files. நான் உண்மையாகவே பைத்தியம் ஆயிட்டேனா டாக்டர்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஸ்ட்ரெஸ், அவ்வளோதான். உங்களோட காதலி யாமினி, அவங்க மேலே உள்ள அந்த காதல், அந்த அன்பு, அதோட ஆழம், இது உங்களுக்கு மட்டும்தான் நல்லா தெரியும். இதான் உங்களுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே. இதுலேருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிட்டாதான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இதை நான் எவ்வளோ சொல்லிட்டேன் சார். He could not understand what I was talking about. மிஸ்டர் ஆதி, நீங்கள் எவ்வளோ வேதனையில் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் அந்த வலியை அனுபவிச்சிருக்கேன். காதல் எப்போ ரொம்ப அழகாக மாறுது தெரியுமா? காதலிக்கிறவங்களோட மனசும் அந்த ரெண்டு உடம்பும் ஒரே ஆத்மாவாக இருக்கும்போது மட்டும்தான். இப்போ அந்த இன்னொரு உடம்பு இல்லைன்ற மரண வேதனையில் நீங்கள் இருக்கீங்க. You have to come out of this. We have a second option for you. What? Tell me, doctor. Yeah, sure. சொல்கிறேன், ரிலாக்ஸ். அதுக்கு தானே இங்கே உங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. மெமரி எரேசிங் இது வரைக்கும் இந்தியாவிலே ட்ரை பண்ணாத ஒரு புது டெக்னிக். ஆனால் பல வெளிநாடுகளில் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நானும் டாக்டர் ஜேம்ஸ் இதை பற்றி பல ஸ்டடீஸ் அண்ட் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் உங்களுக்கு செஞ்சோன்னா உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களின் நினைவுகளை எங்களால் முழுவதுமாக அழிச்சிட முடியும். Then you'll be a free man. You can lead a fresh life. Adi, though it's an emergency, you need not answer now. You discuss with your family, get their advice, then decide. Yamini, she was the only family I have got. Yes, it's gonna be our home. எங்க யாரையும் காணோம். ஓ சார், இன்னும் வேலை முடியலையா? வணக்கம் சார். ஏன் என்ன சார்? இல்லை சார், உங்கள் அவசரத்துக்காக இந்த பில்டிங் சூப்பர்வைசரான நானே இறங்கி எலக்ட்ரிஷியன் எல்லாம் பார்க்குறேன் சார். சரி, எப்போ முடியும்? சார், கொஞ்சம் எலக்ட்ரிஷியன் வேலை மட்டும்தான் பாக்கி. அதுவும் சின்ன சின்ன வேலை தான். நாளைக்கு லேபர்ஸ் வந்துடுவாங்க சார். கண்டிப்பாக எல்லாத்தையும் முடிச்சிடலாம். நீங்கள் மற்ற வேலையை பாருங்கள் சார். யாமினி, யாமினி எங்க போயிட்டா? யாமினி,
அதுக்காக எங்கேயும் அலையாத. நான் உனக்கு கூகுள் பின் அனுப்பியிருக்கேன். வாடா பார்த்துக்கலாம். லேட் பண்ணிட்டே தம்பி. இப்போ உனக்கு கோவம் வருமே, வரும். நான் யாருன்னு பார்க்க தோணுமே, தோணும். அப்போ வா.
ஹலோ 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 யார் சார் நீங்கள்? சார் நீங்கள் அபயோட ஃப்ரெண்டா சார் நீங்கள்? சார் உங்களுக்கு கேட்குதா சார்? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அபய் யாரோ கொண்டுட்டாங்க சார். ஹலோ ஹலோ சார். ஹலோ 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 சார் கேட்குதா சார்? உங்கள் வாய்ஸ் எனக்கு கேட்கல. ஹலோ ஹலோ யாமினி, ஆதி டேய் நில்றா, சொன்னா கேளுடா, நில்றா. வேணாடா ஆதி, டேய் நில்றா, டேய் நில்றா, டேய் ஆதி, டேய் வேணாம் ஆதி, சொன்னா கேளு ஆதி, வேணாம். லூசாடா நீ, பைத்தியம் பைத்தியம். அடிச்சு நானே உன்னை கொன்னுடுவேன். போய் சாவு, எனக்கு என்ன? எப்படியாச்சும் போடான்னு போட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னால முடியலடா அது. அதான் நீ படுற வேதனையை பார்த்துட்டு என்னால விட்டுட்டு போக முடியலடா. சரிடா, நான் உன் வழிக்கே வரேன். இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருப்ப? ஆதி, டே ஆதி, உன்னோட சூழ்நிலையும் எனக்கு புரியுது. நீ படுற வேதனையும் எனக்கு புரியுது. அதை நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுன்ற அவசியமே இல்ல. இதுக்கெல்லாம் தீர்வு சாகர் தான் நினைச்சா அதான் முட்டாள்தனமான முடிவு. இங்க பாரு ஆதி, உன்னை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு டாக்டர் ஜேம்ஸும் எங்க டீமும் எவ்வளவு ட்ரை பண்றோன்னு தெரியுமா? நீ சாகிறதுனால யாமினிக்கு என்ன பிரயோஜனம்? உன்னோட யாமினிய கொன்னவன் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருப்பான். அட்லீஸ்ட் அவன் எதுக்கு கொன்னா? அவன் உன்னோட எதிரியா இல்ல யாமினியோட எதிரியா? அது கூட தெரியாம எப்பவும் சாகணும் சாகணுங்கிறீங்க. வெக்கமா இல்ல? நான் என்ன செய்யணும்? ஆதி, நான் சொல்றபடி நீ கேட்டா நீ புது மனுஷனா மாறலாம். புது வாழ்க்கை வாழ்வ. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் டாக்டர். சி மிஸ்டர் ஆதி, நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜை வந்து பிடிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்லணும்னா போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். We have done lot of research to modify or completely erase the unwanted memories in the human brain by using and exploring the techniques of ECT. ஆதி, அந்த காலத்துல ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அந்த நோயாளிகளை குணப்படுத்துவாங்க இல்லையா? அதான் ECT. There is nothing much to worry. ECTயில் வந்து மெமரியை மாடிஃபை பண்ண முடியும்ட்டு 1960ஸ்லேருந்தே லாட் ஆஃப் ஸ்டடீஸ் வர ஆரம்பிச்சிச்சு. பட் தேர் வர் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ், ட்ராபேக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணி ஸோ புதுசாக மெடிக்கல் ப்ரோட்டோகால், ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் எல்லாம் செட் பண்ணி தே ஹவ் ட்ரைட் இட் ஆன் லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ். தென் தே ஹவ் அச்சீவ்ட் லாட் ஆஃப் சக்ஸஸ் ஆல்சோ. லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் ட்ரைட் அண்ட் சக்ஸஸ் வாஸ் அச்சீவ்ட், பட் நாட் இன் இந்தியா. We are confident of achieving success with this treatment on you. But no one can assure you 100%. There is always an element of risk involved. What risk, doctor? It's absolutely fine. I'm ready to take the risk. It's okay, doctor. Very good, Adi. அப்போ இன்னைக்கே அட்மிட் ஆயிடுங்க. டாக்டர் ஜேம்ஸ், MCI ப்ரோட்டோகால் படி ஃபார்ம்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆதியோட சிக்னேச்சர் வாங்கிடுங்க. டாக்டர் சத்யா, அந்த ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன், பிளட் ரிப்போர்ட், ECG எல்லாம் என் டேபிளில் சப்மிட் பண்ணுங்க. ஓகே சார். தம்பி, அந்த ஃபைல் எடுத்துட்டு வாப்பா. ஓகே சார்.